Hi students, இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா வீக்லி டெஸ்ட்க்கான மேக்ஸ் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வார டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஆல்பா நியூமரிக் சீரிஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 25 சம் கேட்டிருந்தோம். சிம்பிளா எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ரூபாய் 5000க்கு 1.5 ஆண்டுகளுக்கு 4% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை மற்றும் அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து வட்டிகளினுடைய வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரூபாய் 5000க்கு 1 ஆண்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வட்டி, அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 5000க்கு எவ்வளவு 4%. ஸோ 4/100. டியூரேஷன் வந்து 1 இயர் தான். ஸோ அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 200 ரூபாய் வட்டி. கூட்டு வட்டி அப்படின்னா என்னது? நார்மலா வந்து 1 இயர்ல எவ்வளவு வட்டி கிடைக்குதோ அது அசலோட சேர்ந்து அடுத்த ஆண்டுக்கு அதுதான் நம்மளுக்கு அசலா மாறும். ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் தான் செகண்ட் இயருக்கு வந்து அசல் அமௌண்டா, அதாவது பிரின்சிபல் அமௌண்டா வந்து இருக்கும். ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு 200 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்குது. அப்போ அசல் வந்து 5000, அப்புறம் மொத்த தொகை எவ்வளவா மாறுது? 5200. அப்ப செகண்ட் இயர் ஃபுல்லா நம்மளுக்கு எவ்வளவு அசல் வந்து 5200 தான். வட்டி சதவீதம் என்னதுதான்? 4/100 தான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 1 இயர் ஃபுல்லா கால்குலேட் பண்றதுல எவ்வளவுக்கு தான் பண்றோம்? அரை வருஷம், அதான் 1.5 ஆண்டுகள் தானே, அது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். அப்ப அரை ஆண்டு அப்படிங்கிறதுனால 1/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இங்க வந்து 2 கிடைக்கும். ஸோ 4. ஸோ வட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 104 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 200 ரூபாய் கிடைச்சிருக்குது. செகண்ட் இயர்ல நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது? 104. அப்ப டோட்டல் வட்டி எவ்வளவு? 304. ஸோ இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 304. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப ரெண்டாவது மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க. அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 1.5 வருஷத்துல எத்தனை வாட்டி அவங்க வட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க? 3 தடவை. ஏன்னா 1 இயர் அப்படிங்கும்போது அதுல 2 தடவை வரும். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு அரையாண்டு அப்படிங்கிறதுனால 3 இயர் வரும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட்லயே போகலாம். ஸோ 3 டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து வட்டி கால்குலேட் பண்றதுனால நம்ம வந்து என்னோட வழி 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3-3-1 மெத்தட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசல் வந்து எவ்வளவு? 5000 தான். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் என்ன பண்ணணும் அப்படின்னா அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கறதுனால வட்டியை வந்து பாதியாக்கணும். அப்ப ஆல்ரெடி 4% கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம எதை மட்டும் எடுத்தா போதும்? 2% மட்டும் எடுத்தா போதும். அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணணும். இதே இது நம்ம காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணணும். அதில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 5000க்கு 2% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப 5000க்கு 2% அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை வருது? 100. மறுபடி இந்த 100க்கு 2% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப 2 வருது. அடுத்தாக்குல 2க்கு 2% என்ன? அப்ப பாத்தீங்கன்னா 0.04ன்னு சொல்லிட்டு வரும். 0.04. இப்ப இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 300. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6. இதை வந்து 0.04. இது எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணலாம். அப்ப 306.04. ஸோ அப்ப இதுல வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து இங்க வந்து இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணும்போது 306.04 கிடைக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணும்போது 304 கிடைக்குது. அப்ப இது ரெண்டு கூட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2.04. அப்ப ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அப்போ நம்மளுக்கு கணக்கு நல்லா வாசிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை எப்படி செய்யணும் அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியான செஞ்சிடலாம். அடுத்து பாருங்க, ஒரு வங்கியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் வட்டிக்கு 5% கூட்டு வட்டி. ஸோ எதுவுமே கொடுக்கலாம் அப்படின்னா ஆண்டு கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 1200 ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய நாட்களில் வங்கியில் செலுத்துகிறார். ஒரு ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப வந்து பாருங்க, அசல் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்மளுக்கு 2 வாட்டி ஒரு வருஷத்துல 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. இப்ப வட்டியை நம்மளுக்கு எப்படிதான் கால்குலேட் பண்றாங்க? 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் வட்டி வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம். செகண்ட் 6 மாசம் செகண்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா அசல் வந்து எவ்வளவு? 1600 தான். இந்த 1600க்கு நம்மளுக்கு வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், வட்டியை வந்து பாதியா எடுத்துக்கலாம்.
ஸோ இல்லைன்னா ஆண்டு வட்டின்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 5/100 அப்படின்னு போட்டுக்கலாம். டியூரேஷன் வந்து 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆண்டு வட்டி அப்படிங்கும்போது அரை ஆண்டுக்கு அப்படிங்கிறதுனால 1/2 அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 40 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்மளுக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்குது 40 ரூபா. அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் என்னவா வரும் 1640. இப்ப இந்த அமௌண்ட் வந்து அசலா போக போறது கிடையாது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அடுத்த டேர்ம் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னொரு 1600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப இன்னொரு 1600 ஆட் ஆகும் போது நம்மளுக்கு என்னவா மாறுது 3240 புதிய அசல். அதாவது செகண்ட் டேர்முக்கு அசல் வந்து 3240. இப்போ இதே மாதிரிதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 3240 அதே வட்டி சதவீதம் தான். டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா அரை ஆண்டு. ஸோ இப்போ இதுல வந்து கேன்சல் பண்ணும்போது ஸோ 81 ரூபாய் வட்டி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு வந்து எவ்வளவு மாதிரி இருக்கு 40 ரூபா, இப்போ ஒரு 81. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மொத்தம் எவ்வளோ வந்து ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அப்போ இதுல வந்து நம்மளுக்கு 3240 தான் ரெண்டாவது டேர்மோடைய இது வந்து வரும், மொத்த அமௌண்ட் வரும். சாரி, செகண்ட் டேர்மோட அசல். இந்த அசலையும் வட்டியும் கூட்டிக்கலாமா? அப்போ 81. இப்போ என்ன வரும் அப்படின்னா 1 8 12 மீதி 1 3. ஸோ 3321 தான் ஆன்சர். இங்க ஆண்டு வட்டியும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அரையாண்டு அப்படிங்கிறத 1/2 சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதனால பாத்துக்கோங்க, ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக ஆட் பண்ணலாம். இப்போ அசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 1600, செகண்ட் மாசம் ஒரு செகண்ட் டைம்ல ஒரு 1600, அப்போ 3200. இதுல உள்ள வட்டி 40, இதுல உள்ள வட்டி நம்மளுக்கு 81. ஸோ தனித்தனியாக ஆட் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு செகண்ட் டேர்ம்ல டோட்டலா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, செகண்ட் டேர்ம்ல உள்ள அசல் கூட செகண்ட் டேர்ம்ல உள்ள வட்டியை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். பாருங்க, ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டு வட்டியில் கிடைக்கும் கூட்டு வட்டி 4347 அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். PA = P of 1 + R/100 n. இப்போ ஏயோட வேல்யூ என்னது, அசலையும் வட்டியை கூட்டுனா அதுதான் வந்து ஏ. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து டோட்டல் அமௌண்ட் தான் எழுதுவோம். ஸோ அப்போ எழுதுனீங்கன்னா 4347 = அசல் வந்து 30,000 1 + 7/100 n. ஸோ இப்போ இதுல வந்து ஒரே சைடா கொண்டு வந்துக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது 100 + 7 / 100 n. ஸோ இப்போ இதுல வந்து 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 10,000 கிடைக்குமா? இங்க கேன்சல் வந்து 1 1 4 12 4 12 27. ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா 11,449 / 10,000 107 / 100 n. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோ இந்த வேல்யூவை என்ன பண்ணுனா இந்த வேல்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்க, இங்க 7ன்னு இருக்கா, அப்போ 7 வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 9ன்னு கிடைக்குது. மறுபடி 7 பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். மறுபடி 7 பண்ணும்போது 7. நம்ம லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணுனா வருது, 2 வாட்டி 7 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இதையும் அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 10,000 கிடைச்சிரும். இப்போ கீழே வந்து 10,000 கிடைக்குது. அப்போ மேல கண்டிப்பா என்னதான் இருக்கும், 107 ஸ்கொயர் தான் இருக்கும். நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தா செக் பண்ணிக்கலாம். ஸோ 100 ஸ்கொயர் = இங்க வந்து 107/100 n. அப்ப என்னோட வேல்யூ என்னது 2. ஸோ இது வந்து நம்ம ஆன்சர் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலா 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு வருது, செகண்ட் இயருக்கு எவ்வளவு வருது, அப்ப அந்த 2 வருஷத்தை ஆட் பண்ணும்போது வந்துட்டுனா என்னோட வேல்யூ 2. அப்படி வரல அப்படின்னா இன்னொரு வாட்டி என்ன செய்யணும், 3ஆவது வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இயர் பை இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு வட்டி, செகண்ட் இயருக்கு எவ்வளவு வட்டி, தேர்ட் இயருக்கு எவ்வளவு வட்டி, அப்ப எதை கூட்டும் போது நம்மளுக்கு வந்து இந்த வட்டி வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அப்பயே நமக்கு என்ன செஞ்சிடும், ஈஸியா வந்து கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, ஒரு தொகையின் மீது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையே வேறுபாடு 2 ஆண்டுகளுக்கு 4% 1 ரூபாய். உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபார்முலா என்னது அப்படின்னா D = PR² / 100². இது எப்போ
அந்த டியூரேஷன் வந்து 2 வருஷமா இருந்துச்சுன்னா இப்ப இதுல எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ₹1 டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப பி அந்த மாதிரியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4%. ஸோ 4 × 4 கீழே அதே மாதிரி என்ன வரும்? 100 × 100. ஸோ இப்போ எனக்கு கேன்சல் பண்ணும்போது இங்க 25 வரும். இதே கேன்சல் பண்ணும்போது 25 வரும். ஸோ 25 மல்டிப்ளை பண்ணா 625. அப்போ அசலோட வேல்யூ என்ன கிடைக்குது? 625. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. அடுத்து பாருங்க, ரூபாய் 15,000க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையான வேறுபாடு ₹96 அப்படின்னா வட்டி சதவீதம் என்ன? அப்ப இதுவும் அதே ஃபார்முலா தான். D = PR² / 100². எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. வேறுபாடு 96 கொடுத்துட்டாங்க. அசல் வந்து 15,000 கொடுத்தாச்சு. ஆரோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ R² / 100² அப்படிங்கிறத 100 எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 0 கேன்சல் ஆயிரும். ஸோ மறுபடியும் 3 5 கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும். இங்க வந்து 2 கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சீரா கொண்டு போயிடலாம். அப்போ R² = 96 × 2 / 3. ஸோ இதை 3 கேன்சல் பண்ணா 32. இப்போ 64 கிடைக்குதா? இப்போ R² வேல்யூ 64 இருந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 8. ஏன்னா 8² தான் 64. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ 8. அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீதான தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கு 5% ஆண்டு வட்டியில் ₹60 அப்படின்னா அதே தொகைக்கு அதே வட்டி விதத்தில் அதே காலத்திற்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல தனி வட்டியும் கொடுத்துட்டு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை அது நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிக்கு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு 5% கிடைக்கக்கூடிய தனி வட்டி. அப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? PNR/100. அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ PNR அதோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 10 ஒரு சில கேன்சல் ஆயிரும். அப்போ அசல் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வருது? ₹600 வருது. இப்போ இதே அளவு தான் அடுத்த கூட்டு வட்டியிலையும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ₹600க்கு அதே வட்டி வீதம் என்ன வட்டி வீதம்? 5% வட்டி வீதத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. அப்ப நம்மளுக்கு ஷார்ட்கட்டும் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதா இருந்தாலும் போகலாம். ஸோ 2 வருஷம் அப்படிங்கிறதுனால 2-1 மெத்தட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ₹600க்கு 5% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ₹30. ஸோ செகண்ட் என்ன பண்ணுவோம்? ₹30க்கு 5% என்ன? 1.5. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 60. இதை மல்டிப்ளை பண்ணா 1.5. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 61.5. இப்போ கூட்டு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குது? 61.5. ஸோ இப்போ நீங்க ஷார்ட்கட்ல போனாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு வட்டி, செகண்ட் இயருக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தட்லயும் போகலாம். ஃபார்முலால போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை வந்து பாத்துக்கோங்க. அப்ப இதுல வந்து தனி வட்டியை கொடுத்துட்டு அதுல இருந்து அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருந்து அசல் கண்டுபிடிச்சிட்டு அந்த அசலை வச்சு நம்ம என்ன பண்றோம்? கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பாருங்க, ரூபாய் 4000க்கு 11% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இப்போ அசல் வந்து ரூபாய் 40,000க்கு 11% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 3 ஆண்டுகள் அப்படின்னா 3-3-1 மெத்தட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 40,000. ஸோ 40,000க்கு 11% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அப்ப எத்தனை வரும்? 44 2 0. ஸோ 4400. மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த 4400க்கு 11% என்ன? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4 8 4. ஸோ 484. அடுத்தல என்ன பண்ணணும்? இந்த 484க்கு 11%. ஸோ இப்போ 4 8 4 12, மீதி 1 8 4 12 13, மீதி 1. ஸோ 5324. இப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும் போது 53.24. இப்ப இதை வந்து பாருங்க, லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? 2 நாளுன்னு கிடைச்சிருக்குதா? அப்ப இந்த ஆப்ஷனையே பாத்துக்கோங்க. எதுல லாஸ்ட்ல 2 நாளுன்னு இருக்குது? இதுலதான் நம்மளுக்கு 2 நாளுன்னு இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து கண்டிப்பா இதுவாதான் வரும். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து வேரி ஆகுது. ஸோ அப்ப நம்ம லாஸ்ட் டிஜிட்டா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா வந்து நம்ம போட்டு பார்க்காம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்து போகலாம். அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ப்ரொசீஜரைஸா போனனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,705.24.
அடுத்து எந்த ஆண்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 1400 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டியில் 1573.0 ஆகும் அப்படி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? அசல் கொடுத்தாச்சு, வட்டி கொடுத்தாச்சு, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா அப்படியே போகலாம். இப்போ A = P of 1 + R/100 பவர் n. இப்போ எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எந்த ஆண்டு வட்டி விதத்தில் 1400 அப்படிங்கிறது இவ்வளவா மாறும். அப்ப இது என்னது? டோட்டல் அமௌண்ட். இது வந்து அசல். அப்போ 1573.04 = 1400 × 1 + R தெரியாது பவர் இங்க என்ன வரும்? நம்மளுக்கு 2 ஆண்டுகள் அப்படின்னா 2 வரும். எல்லாத்தையும் ஒரே சைடா கொண்டு வந்துடலாம். இப்ப இதுல வந்து நம்ம புள்ளியை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 1573.04 / 1400 100ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 100 + R / 100 the whole square அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப இதுல வந்து நம்ம வந்து பிரிச்சு எழுதிக்கலாம். 14ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம். அப்ப 15,703.04 கீழே வந்து 14 × 100 × 100. இங்க தனித்தனியா எழுதும் போது 100 + R the whole square / 100 square. ஸோ நம்மளுக்கு கேன்சல் ஆகுறதுக்கு ஈஸியா நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ 100 ஸ்கொயரும் இங்குள்ள 100 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல கேன்சல் பண்ணும்போது 7 கிடைக்கும். ஸோ 7 8 6 5 2. ஸோ மறுபடியும் 7ஆல கேன்சல் பண்ணும்போது 1 1 2 இதுல வந்து 6 வரும். 11,236 தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா 100 + R the whole square. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை வச்சே நம்ம என்ன செய்ய போறோம்? ஆன்சர் வந்து எழுத போறோம். ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 போட்டு பாருங்க. அப்ப என்ன வரும்? 104 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணும்போது 6. அப்போ ஒருவேளை 4ல முடியலாம். அடுத்தல 5 போட்டா கண்டிப்பா வரும். ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் எப்பவுமே 5ன்னு வரும். அப்ப இது வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்துல 6 போட்டீங்க அப்படின்னா 106 வரும். 6 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 36. அதுவும் அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் ஆக போகுது. 8 போட்டீங்க அப்படின்னா என்னட்ட 64. அப்ப லாஸ்ட் டிஜிட் 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இதுல 1 4 வரலாம், இல்லாட்டினா 6 வரலாம். அப்ப ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து 11 23 6 தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நம்பர் அப்ப எதை ஸ்கொயர் பண்ணுனா லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு வரும். 1 வந்து என்ன வருது? நம்மளுக்கு 4 ஸ்கொயர் பண்ணா வருது, அப்படி இல்லைன்னா 6 ஸ்கொயர் பண்ணா வருது. இப்ப பாருங்க, அடுத்த ஒரு டிஜிட்டை விட்டுட்டு இந்த 112. அப்ப 112 அதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 100. அப்ப 100ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்? 10. அப்போ 104 வரணும், அப்படி இல்லைன்னா 106 வரணும். சரி, இதுல எது கரெக்ட்னு சொல்லிட்டு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? 105 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 105 ஸ்கொயர் அப்படின்னா அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் பண்ணுங்க 25. அடுத்து 10, அதுக்கு அடுத்த நம்பர் 11 மல்டிப்ளை பண்ணா 110. அப்ப 105 ஸ்கொயர் எதனுடைய வேல்யூ? இதுதான் 105 ஸ்கொயரோட வேல்யூ. அப்ப இந்த 105 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது? நம்மளுக்கு வந்து இதை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு. அப்ப இது மேலதானே இருக்குது. 110 25ன்னு வருது. அப்ப இதுக்கு கீழே தான். அப்ப மேலதான் 104 ஸ்கொயர் வரும், இங்க 105 ஸ்கொயர் வரும். அப்ப இதுதான் என்னது? 106 ஸ்கொயர். அப்ப கொடுத்துருக்கக்கூடியது வேல்யூ என்னது? 106 ஸ்கொயர் = இது. அப்ப ஆரோட வேல்யூ என்னது? 6 தான். சோ இந்த மாடல்ல ஈஸியா செஞ்சலாம், போட்டுடலாம். அடுத்து பாருங்க, கூட்டு வட்டியில் ஒரு தொகை n ஆண்டுகளில் 2 மடங்கானால் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? சோ நம்மளுக்கு இந்த மடங்கும் இயரம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? ஷார்ட்கட்டா தான் போடுவோம். சோ ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? n ஆண்டுகள்ல எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்கு ஆகுது. அப்போ எத்தனை ஆண்டுகள்? அப்ப எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை ஆண்டுகள்ல அது 4 மடங்காகும். 4 எப்படி எழுதுவோம்? இந்த கூட்டு வட்டியில மடங்குகள் கேட்டாலே 2 மடங்கு அப்படின்னா 2 in terms of 2ல எழுதுவோம். 3 மடங்கு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த terms of 3ல எழுதுவோம். அப்ப இங்க மடங்கு 2 கொடுத்திருக்கிறதுனால 4 2 அடுக்கு 2ல எழுதுவோம். 2^2. அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பவர்ல வரக்கூடிய 2வையும் இதுல இருக்கக்கூடிய எண்ணையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ ஒருவேளை நமக்கு அப்ப 5 ஆண்டுகள்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து என்ன 1 × n = என்னன்னு எடுத்திருப்போம்.
நம்ம என்ன பண்ணுவோம், இங்க என்ன இயர் வருதோ அதால மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த அடுக்கையும் அந்த இயரையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஆன்சர். அப்ப இங்க என்ன வருது, 2n தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, ரூபாய் 12,500க்கு 8% ஆண்டு வட்டியில் 9 மாதங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு 2 வாட்டின்னு வரும். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், வருஷம் இப்போ 12 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 வாட்டி வரும். சரியா? அப்போ ஒரு முறை கணக்கிடப்பட்டும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டாங்க 9 மாதங்களுக்கு. இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4 டைம் வந்து வட்டி கால்குலேட் பண்ற மாதிரி வரும். 9 மாதங்கள் அப்படிங்கறதுனால காலாண்டு அப்படின்னா 3 இப்போ நம்மளுக்கு ஒரு வருஷம்னா 12 மாசம். அதே இது அரை வருஷம் அதாவது அரை ஆண்டு அப்படின்னா 6 மாசம். காலாண்டு அப்படின்னா 3 மாசம். ஸோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்றாங்க, வட்டி வந்து கால்குலேட் பண்றாங்க. அப்போ 9 மாசத்துல அவங்க எத்தனை வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க, 3 டைம் வட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இப்போ 3 வரதுனால 3-3-1 மெத்தட் ஈஸியா போட்டுடலாம். ஸோ 3-3-1 போட்டுக்கோங்க. அடுத்து காலாண்டு அப்படிங்கறதுனால வட்டி வீதத்தை என்ன பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 8/4% ஈக்குவல் டு எத்தனை வரும், 2%. எனக்கு கொடுத்துருக்கிறது ஆண்டு வட்டி, நம்மளுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படக்கூடிய வட்டி தான் வேணும். ஸோ 2%. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அசல் வந்து 12,500க்கு 2% என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எத்தனை வருது, 250. அப்போ இதை ஃபர்ஸ்ட் 250 இந்த பக்கத்துல போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 250க்கு நம்ம என்ன பண்ணணும், 2% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுல வந்து 5ன்னு வரும், மறுபடியும் 5ஆல கேன்சல் பண்ணணும். அப்போ 5 ரூபாய் வருது. ஸோ 5 அப்படி போட்டுக்கோங்க. மறுபடி 5க்கு 2%. ஸோ 10ன்னு வரும், ஒரு அப்போ 0.1. இப்போ 0.1. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம், ஆன்சரை டக்குனா பார்த்துடலாம். ஏன்னா எல்லா டிஜிட்லயும் இல்லை செய்து பாயிண்ட் வரவே இல்லை, லாஸ்ட்ல மட்டும்தான் பாயிண்ட். நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல என்ன ஒரு 0.1 வரதுனால ஆன்சர் வந்து இதுவா தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 × 250 750. இங்க வந்து ஒரு 15, இங்க 0.1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 765.1. ஸோ இப்பயே நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது 5% ஆண்டு வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்படும் தனி வட்டியானது 3000. 3000 தனி வட்டியானது 3000க்கு 10% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியில் பாதி எனில் தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை. அப்ப இதுவும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாடலே தான், தனி வட்டி கூட்டு வட்டி தனித்தனியா கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு உள்ள ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை. அப்ப நம்ம பீன்னு எடுத்துக்கலாமா. ஸோ அது வந்து ஆரோட வழி 5%ன்னு கொடுத்துட்டாங்க, இயர் என்னோட வழி 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல வந்து என்ன பண்றாங்க, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. அப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட்டுக்கு 5% 4 ஆண்டுகளுக்கு கணக்கிடக்கூடிய ஒரு தனி வட்டி வந்து எதுக்கு சமமா இருக்குது அப்படின்னா 3000க்கு 10% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடக்கூடிய கூட்டு வட்டியில பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு எதுல ஃபர்ஸ்ட் வட்டியோடைய அமௌண்ட் டைரக்டா கிடைக்கும் அப்படின்னா கூட்டு வட்டியில தான் கிடைக்கும். ஏன்னா கூட்டு வட்டியில தான் அசல் கொடுத்துட்டாங்க, அதுக்கு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகளும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப 3000க்கு 10%க்கு 2 ஆண்டுகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப அசல் வந்து எவ்வளவு 3000, n வந்து 2, r வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10%. ஸோ 2 வரதுனால 2-1 மெத்தட் தான். அப்ப என்ன பண்ணுவோம், 3000க்கு 10% என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். 300. அப்ப இதை வந்து 300ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 300க்கு 10% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 30. அப்ப இதுல என்ன வருது 600, இதுல ஒரு 30, 630. அப்ப இதுதான் நம்மளுக்கு கூட்டு வட்டியில கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு 630. இப்ப கணக்குக்கு வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டியில கிடைக்கக்கூடிய வட்டி. அப்ப 630ல என்ன கொடுத்துட்டாங்க, பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு 5% 4 ஆண்டுகளுக்கு ஒரு வட்டி கணக்கிடுவேல, அந்த வட்டி வந்து எனக்கு எதுக்கு சமமா இருக்குதான், நான் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுல பாதிக்கு சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்க. அப்ப அசல் வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க, 5/100 4 ஆண்டுகள். இதுக்கு கால்குலேட் பண்ணனா அந்த அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணா கூட்டு வட்டியில பாதி, அவ்வளவுதான். ஸோ அப்ப இதுல வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2ஆ பிரிச்சு வச்சுக்கலாம். 2 10 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 63 ×
100 டிவைடட் பை 4. ஏன்னா 2 × 2 4000. இப்போ மறுபடியும் 4ஆல கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 25 கிடைக்குது. இது பிரிச்சு வச்சுக்கோங்க. 9 × 7 × 25. அப்ப ஆன்சர் வந்து 1575 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, 20,480க்கு 6.25% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 73 நாட்களுக்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒண்ணு வந்து ஆண்டுகள் இருக்கும், இல்லைன்னா அரை ஆண்டு, 2 ஆண்டு அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மாதங்களும் கொடுத்துருக்காங்க. நான் 2ஆ பிரிச்சுக்கிடுறேன். 2 ஆண்டு பிளஸ் ஒரு 73 நாள். ஸோ 2 years plus 73 days. ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு நம்ம நார்மலா கண்டுபிடிக்கிற மெத்தட்லயே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆண்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 year அப்படின்னா 2-1 மெத்தடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 20,480க்கு வட்டி சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா 25/4ன்னு வரும். இப்ப 25/4% அப்படிங்கறதுனால ஒரு 100ஆல கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை 5ஆல கேன்சல் பண்ணா 5, இங்க வந்து 2. ஸோ மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணும்போது 24, 4ஆல கேன்சல் பண்ணும்போது 7 நாள் 8, 5 நாள் 20, 6 நாள் 24 × 5. இப்போ 250. இது அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும்ல. 256 × 5ன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த 256 × 5க்கு 25/4%. ஸோ 25 மல்டிப்ளை பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். 4ஆல கேன்சல் பண்ணும்போது 6 நாள் 24, 4 நாள் 16. மறுபடியும் 6ஆல கேன்சல் பண்ணும்போது 1 நாள் 4, 16. ஸோ 16 × 5 எவ்வளோ, 80. சரி, இப்ப பாருங்க 5 2 மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2560, இங்க ஒரு 80. ஆட் பண்ணீங்கன்னா 4, 6, 2,640 ரூபாய். இது எப்போ நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு வட்டி வந்து 2,640. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 2 வருஷம் முடிவுல அசல் மாறுமா, எப்படி மாறும், ஆல்ரெடி இருந்த அசல் வந்து 20,480 தான். இப்போ நான் எனக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குது, மொத்தம் 2,640. ஸோ இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2, 12 மீதி 3, இப்போ 23,220 ரூபா வந்து 3வது வருஷத்துக்கு வட்டி. ஸோ இந்த இதுக்கு நம்ம கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப நம்மளுக்கு அசல் வந்து 23,220. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதே வட்டி வீதம் தான் 25/4% அப்படிங்கிறதுனா 25/4 × 1/100 தனியா போட்டுக்கலாம். இப்ப 73 நாட்களை வருடங்களா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், 73 365ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஒரு 73, அப்போ 1/5. அவ்வளவுதான். அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டேலி பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அப்போ இதுல வந்து பாருங்க, 5ஆல கேன்சல் பண்ணா 5, மறுபடியும் 5ஆல கேன்சல் பண்ணும்போது 20. ஸோ 0. 2ஆல கேன்சல் பண்ணா 1, 1, 6, 1. ஸோ 4ஆல கேன்சல் பண்ணும்போது அப்ராக்சிமேட் வெளிதான் வரும். ஸோ 4ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். 2 நாள் 8, 8 நாள் 36, 0. சம்திங் வரும். அப்ப 290. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி 2,640 ரூபாய். இப்போ ஒரு 290 புள்ளி சம்திங் வரும். இப்போ 0, 3, 2,930. அப்போ அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2,929ன்னு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் தான் வருது. அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 2,929 அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரீசனிங்ல கொடுத்துருக்காங்க, ஆல்பா நியூமெரிக்ல. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு முன்பதாக
முழு வர்க்க எண் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் முழு வர்க்க எண் என்னது? 1 வந்து ஒரு வர்க்க எண். அடுத்தாக்குல 4, ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வந்து வர்க்க எண். அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்போ 1, 4, 9 இதுதான் சிங்கிள் டிஜிட்ல இருக்கக்கூடிய வர்க்க எண்கள். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடத்துல எந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் அப்படிங்கும்போது என்னது? வவல்ஸ். அப்ப நமக்கு என்ன வரும்? AEIOU. ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு முன்னாடி 1 வரலாம், 4 வரலாம், 9 வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏ இருக்குது, அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது. அப்ப இது வந்து 1 வருமா? அடுத்தால இ இருக்குது, வவல்ஸ் இ இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி என்னது இல்ல? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. அப்ப இது எடுக்க முடியாது. யூ இருக்குது, அப்ப யூக்கு முன்னாடி 1 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். அப்ப இது வரும். அடுத்தாக்குல பாத்தீங்க அப்படின்னா ஐ வந்து ஐக்கு முன்னாடி லெட்டர்ஸ் தான் இருக்கு, வராது. டிவி. அப்ப நம்மளுக்கு அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு இது 1, அதுக்கப்புறம் என்ன வருது? UH 1 வருது. இ வந்து எடுக்க முடியாது. வேற ஏதாவது வவல்ஸ் இருந்துச்சுன்னா ஐ இருக்குதான், ஐக்கு முன்னாடி வந்து இல்ல, பின்னாடிதான் நம்மளுக்கு என்னது இருக்கு? அந்த நம்பர் வந்து இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வருது? 2 தான் வருது. இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 தான். அடுத்து பாருங்க, எத்தனை எண்களுக்கு முன்பதாக குறியீட்டையும் அடுத்ததாக மெய் எழுத்துக்களையும் கொண்டுள்ளன. இப்போ முன்னாடி குறியீடு இருக்கணும், பின்னாடி வந்து அப்போ ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் அப்ப வந்து சீரியஸ்ல என்ன இருக்கணும்? இங்க சென்டர்ல நம்பர் இருக்கணும், முன்னாடி வந்து சிம்பிள் இருக்கணும், பின்னாடி வந்து கான்சனன்ட் இருக்கணும். வவல்ஸ் வந்து வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? நம்பர் வேணும், சென்டர்ல வந்து நம்பர், முன்னாடி வந்து சிம்பிள் வேணும், அதுக்கப்புறம் வந்து கான்சனன்ட் தான். இங்கிலீஷ் லெட்டர்னு கிடையாது, மெய் எழுத்துக்கள் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க, 4 ஒரு நம்பர் தான், ஆனா முன்னாடி சிம்பிள் இல்லை, அப்ப இது எடுக்க முடியாது. அடுத்தது 3 வந்து ஒரு நம்பர் தான், ஆனா அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு, ஆனா பின்னாடி கான்சனன்ட் இல்லை, அப்ப அதை எடுக்க முடியாது. 5 ஒரு நம்பர் தான், அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. 2 எடுக்கலாம், ஆனா முன்னாடி என்னது? அப்ப இதுவும் வராது. 1 எடுத்தோம்னா இதுவும் வராது. இந்த இடத்துல எதுவுமே வராது. இது ஒரு சிம்பிள், அப்ப இது வராதா? இதுலயும் நம்மளுக்கு என்ன செய்யாது? எதுவுமே வராது. 4 எடுத்தோம் அப்படின்னா அதுவும் என்ன செய்யாது? வராது. அப்போ 9 எடுத்தோம் அப்படின்னா அதுவும் வராது. 4 அப்ப இதுல நமக்கு என்ன செய்யல? எந்த காம்பினேஷனுமே அந்த மாதிரி வரவே இல்லை. இப்ப நம்பருக்கு முன்னாடி சிம்பிளும் பின்னாடி. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 இருக்கு, ஏன்னா நமக்கு சி இது வந்து சிம்பிள் தானே, இதுக்கு ஒரு குறியீடு தான். அப்ப நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் சி அப்படிங்கிற கான்சனன்ட் வந்து இருக்குது. அப்ப நமக்கு ஒரே ஒரு 1 வருது. ஸோ இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ வேற எதுவுமே வரல, சிம்பிள், ஆனா இதுக்கு வேற இப்போ இதுல வந்து வரல. ஸோ ஒரே ஒரு மட்டும்தான் இந்த கான்செப்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 1. ஸோ 1. அடுத்து பாருங்க, அந்த வரிசையில் உள்ள அனைத்து குறியீட்டுகளையும் நீக்கிவிட்டால் வலதுபுறத்திலிருந்து 3வது உறுப்புக்கு இடது பக்கம் 10வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா சிம்பிளையும் எடுத்துடலாம். இப்ப சிம்பிளை எடுக்கும்போது நமக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் வராது, இது ஒரு சிம்பிள் வராது, அதுக்கப்புறம் சி வந்து சிம்பிள் கிடையாது, இது ஒரு சிம்பிள் வராது, இது ஒரு சிம்பிள் வராது, சிம்பிள் வராது. இப்போ சிம்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. வேற ஏதாவது சிம்பிள் இருக்கா? இது வந்து சி தான், அதை போய் பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிள் இல்லை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் வலதுபுறத்திலிருந்து 3வது உறுப்புக்கு இடது பக்கம். ஸோ வலதுபுறத்திலிருந்து 3வது உறுப்புக்கு இடது பக்கம் 10வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து வலது பக்கத்துல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3. அப்போ இந்த 3வது உறுப்புக்கு இடது பக்கம் அப்படிங்கும்போது மறுபடியும் செய்யும், இங்கதான் ஒரு 10. அப்போ மொத்தம் 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3வது உறுப்பு அதுக்கு இடது பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10வது உறுப்பு நம்மளுக்கு என்னவா இருக்குது? 9 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னதுதான் ஆன்சர் வந்தோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, முதல் 18 உறுப்புகள் எதிர்வரிசையில் எழுதப்பட்டால் வலது முனையிலிருந்து 18வது உறுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 18 உறுப்புகள், அப்ப இதெல்லாம் வரும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 14, 16, 18. ஸோ இது வரைக்கும் முதல் 18 உறுப்புகளை என்ன பண்றாங்க? திருப்பி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா வலது முனையிலிருந்து 18வது உறுப்பு. ஸோ நம்ம எதுவுமே எழுதி பார்க்க வேண்டாம், இப்பயே கவுண்ட் பண்ணிக்கலாம். வலது முனையில இருந்து 18வது உறுப்பு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதுக்கப்புறம் எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி கவுண்ட் பண்ணணும். 13 அங்க முடிச்சிருக்குன்னா ரிவர்ஸ்ல எழுதாமலேயே ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் பண்றேன். ஸோ 13,
14, 15, 16, 17, 18வது உறுப்பு என்னது? இந்த பர்சன்டேஜ் தான் வரும். ஸோ அப்ப இதுக்கு வந்து பர்சன்டேஜ் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாருங்க, ஒரு வேரியேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P ஆம்பர்சன் E 7K, அதுக்கப்புறம் டாலர், அதுக்கப்புறம் 4E வந்து 1. அப்ப இதுல வந்து எது வந்து வேரியா இருக்கு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் B இருக்கா, அடுத்து 1 விட்டுட்டு என்னத்த ஆம்பர்சன் எடுத்திருக்காங்க, அடுத்து 2 விட்டுட்டு E எடுத்திருக்காங்க. இதே இதுல எல்லாமே வருதான்னு பார்க்கலாம். 7 இருக்குது, 1 விட்டுட்டு K எடுத்திருக்காங்க, 2 விட்டுட்டு டாலர் எடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் சேம் தான். அடுத்துல 4 இருக்குது. சரி 4 வந்து இந்த 4 எடுக்கல, அப்ப ஏதாவது ஒரு 4 எடுத்துக்கலாம். இப்ப வந்து 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து 1 விட்டுட்டு C வருது, இது வரல. இங்க 4 எடுத்தோம் அப்படின்னா B வருது, இது வரல. இந்த 4 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து E வருது. அது 2 விட்டுட்டு பார்க்கும்போது நம்பரே இல்லை. சரி 4B3 செட் பண்ணலாம். 4க்கு இங்க வருதா, 1 விட்டுட்டு B வருது, 2 விட்டுட்டு 3 வருது. அப்ப இது கரெக்ட். UGக்கும் இதுக்கு Uக்கு 1 விட்டுட்டு G வருது, 2 விட்டுட்டுனா 9 வருது. அப்ப இதுவும் தான் நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஆன்சர்ல வருது. அப்ப நம்மளுக்கு இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா 2ல எது போட்டாலும் கரெக்ட் தான். வேறுபட்டது எது? அப்ப நம்மளுக்கு இது போட்டாலும் ஆன்சர் தான், இது போட்டாலும் ஆன்சர் தான். ஸோ அடுத்த சீரீஸ் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த வரிசையில் அனைத்து எண்களும் நீக்கப்பட்டால் இடது முனையிலிருந்து 8வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எல்லா நம்பர்ஸையும் நீக்கிடலாம். அப்ப 5 கிடையாது, 3 கிடையாது, 9 கிடையாது, 5 கிடையாது, 6 கிடையாது, 8 கிடையாது, 9, 2, 5, 8, 1, 5, 8, 3, 6, 6, 2, 1. இது வந்து O தான், 0 கிடையாது. சரியா? அப்ப வந்து எத்தனை வருதுன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இடது முனையில இருந்து. அப்ப இடது முனையில இருந்து 8வது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 8வது உறுப்பு நமக்கு என்ன வருது? ட்ரீ தான் வருது. அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு ட்ரீ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்து வரும் தொடர் என்னது? இப்போ இதுலயும் அதே மாதிரிதான் ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா G5C S21 Y53 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வலது முனையிலிருந்து 13. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13வது உறுப்புக்கு மறுபடியும் வலது பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8வது உறுப்பு என்ன இருக்குது? 1வது இருக்குது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1 தான் வந்து இதுக்கு ஆன்சர் வரும். கீ வந்து தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த தொடரில் எத்தனை முறை 5 என்ற எண் 6 என்ற எண்ணுக்கு முன்பு வந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 5 6க்கு முன்னாடி வந்திருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 5 6க்கு முன்னாடி வரணும், இங்க பின்னாடி வந்திருக்கு. 5 வந்து 6க்கு முன்னாடி வந்திருக்கு. கரெக்ட். 2 இங்க 5 வந்து 6க்கு பின்னாடி வந்திருக்கு. நமக்கு 5 6 தான் வரும். அப்ப 2 வாட்டி வந்திருக்கு. இப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 2. அடுத்து எத்தனை எழுத்துக்கள் முன்பதாக ஒரு எண்ணையும் பின்னதாக குறியீட்டையும் கொண்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு எழுத்து லெட்டர் இருக்கணும்,
அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்கணும், பின்னாடி வந்து ஒரு சிம்பிள் இருக்கணும். ஸோ லெட்டரு முன்னாடி வந்து சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர். முன்னாடிதான் நம்பர் இருக்கணும், அதை தொடர்ந்து வந்து சிம்பிள். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்க்கலாம். இப்போ லெட்டர் வந்து இதுல பாக்குறோம். இப்போ லெட்டருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, சிம்பிள் இருக்குது. அப்ப இது ஒன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் ஐங்க லெட்டர் இருக்குன்னா சிம்பிள் வரல, இங்க வந்து எம் இருக்கு, சிம்பிள் வரல. ஸோ இதுலயே நமக்கு என்ன செய்யல, சிம்பிள் வந்து அடுத்தடுத்து வரவே இல்லை. இப்போ இதுலயே நமக்கு என்ன செய்யல, சிம்பிள் வந்து அடுத்தடுத்து வரப்போ ஒரே ஒரு காம்பினேஷன்ல மட்டும்தான் சிம்பிள், லெட்டரு, நம்பர் இது எல்லாமே வந்திருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 1. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை 3 வந்து உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மட்டும் கவுண்ட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, உங்களுக்கு 1 2 3 4 5 6 வாட்டி வந்திருக்கு. இப்போ ஆன்சர் வந்து 5க்கு மேல், 6 வாட்டி வந்திருக்கிறதுனால 5க்கு மேல் வந்து போட்டுக்கலாம். அடுத்தாக்கல 2 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியாக 1632 கொடுக்கும் தொகை எவ்வளவு அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ A ஈக்குவல் டு P ஆஃப் 1 பிளஸ் R/100 பவர் n. நமக்கு ஏவோட வேல்யூ தெரியாது, ஐ மட்டும் தெரியும். அப்போ P பிளஸ் 1632 எழுதி வச்சுக்கலாம். P ஆஃப் 1 பிளஸ் 4/100 எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். P பிளஸ் 1632 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணும்போது 25. அப்போ P ஆஃப் 26 டிவைடட் பை 25 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதை தனியாக எழுதிக்கலாம். இது வந்து ரெண்டுக்குமே காமனாக தான் ஸ்கொயர் வரும். இப்போ 26 ஸ்கொயர் P டிவைடட் பை 25 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 25 ஸ்கொயர் 625 வரும். இப்போ 625 P பிளஸ் 1632 இன்ட்டு 625 ஈக்குவல் டு 676 இன்ட்டு P. ஸோ P எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 676 P மைனஸ் 625 P ஈக்குவல் டு 2க்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 51. ஸோ அப்போ 51 P ஈக்குவல் டு 102, அதுக்கப்புறம் ஒரு 4 0. ஸோ 51 கேன்சல் பண்ணும்போது 2, அடுத்தப்புறம் ஒரு 4 0. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 20,000. ஸோ கொஞ்சம் பொறுமையா கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம், ஈஸியா தான் இருக்கு. இந்த சம் பாருங்க, 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாம எந்த மாடல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்த தொகை வந்து 1852.20, அசல் வந்து எவ்வளவு 1600. ஸோ இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கழிச்சு வச்சுக்கலாம். 20